மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவர்களே, நாங்கள் டான் டிவியினுடைய கல்வி தொலைக்காட்சி அணிஞ்சிருக்கின்றோம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும் மாணவர்கள், நாங்கள் தினந்தோறும் இந்த கல்வி தொலைக்காட்சி ஊடாக ஏழு மாணவர்களுக்குரிய வரலாறு பாடங்கள் தொடர்ச்சியாக மாணவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க நாங்கள் பார்த்துன்னு வருகின்றோம். கடந்த காலத்திலிருந்து நாங்கள் ஐரோப்பிய வரலாறு தொடர்பான நிறைய பாட அலகுகளை பார்த்துனாங்க. அது பிறகு மாணவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க ஐரோப்பிய வரலாறுடைய கடந்த கால வினாக்களோடு பயணித்து கொண்டு இருக்கின்றோம். அவை ஐரோப்பிய வரலாறு என்னும் போது உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, ஐரோப்பிய வரலாறு என்னும் போது குறிப்பாக பல பாடத்திட்டங்களை உள்ளடக்கியாகவும் நீங்கள் தரம் 10 மற்றும் 11களில் கல்வியேற்ற பாடங்களையும் உள்ளடக்கியதான் இந்த ஐரோப்பிய வரலாறு சிலபஸ் தயாரிக்கப்பட்டுள்ளது. படிக்காத புதிய விதமான பாடங்களும் இருக்கின்றது, படித்த பாடங்காலங்களும் இருக்கின்றது. அதுக்கு ஏற்றாப்ப நீங்கள் இந்த பாட அலகுகளை நீங்கள் எதையோனும் அணுக வேண்டும். அப்போ நாங்கள் கடந்த வகுப்பு மாணவர்களே 2019 ஆண்டுக்குரிய பகுதி 1 பார்த்து முடித்தோம். நாங்கள் பிறகு 2019 பகுதி 1 ஒவ்வொரு கட்டமைப்பும் எப்படி இருக்கும், பகுதி 1 போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துனாங்க. பிறகு பகுதி 2 நாங்கள் அந்த அறிவுறுத்தலோட மேப் மார்க்கிங் பார்த்துனாங்க. குறிப்பாக அவங்க தெரியும், எப்போதும் நாங்கள் கடந்த வகுப்பு சொன்னது போல் எப்போதும் பரீட்சைகளுக்கு வினாத்தாள்களை தருகின்ற போது நீங்கள் அதை ஒரு மேலோட்டாக வாசிக்க வேண்டும். அதுக்கு பிறகு அங்கு ஏதாவது அறிவுறுத்தல் தரப்பட்டிருக்கின்றதா அதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அந்த அறிவுறுத்தல்களையும் அது தரப்பட்ட விடயங்களை நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு தான் நீங்கள் வினாவுக்கு விடையளிக்க வேண்டும். அறிவுறுத்தல்களை தவறாக புரிந்து கொண்டால் அல்ல அறிவுறுத்தல்களை வாசிக்காவிட்டால் நீங்கள் பரீட்சைகளுக்கு புள்ளி எடுக்கிறது குறைவாக இருக்கும். அப்புறம் உங்களுக்கு இப்படிப்பட்ட கேள்விக்கு விட எழுத கொண்டு நீங்கள் தெரியாமல் போயிடும். ஆகவே பாருங்கள், அறிவுறுத்தலை பாருங்கள், முதலாம் வினா கட்டாயமானது. உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு வினா எடுத்தாலும் இலங்கை வரலாறோ ஐரோப்பிய வரலாறோ முதலாம் வினா கட்டாயமாக இருக்கும். பகுதி 2 அது மேப்பாங்கி, இலங்கை வரலாறுனா இலங்கை மேப்பாங்கி இருக்கும், ஐரோப்பிய வரலாறுனா ஐரோப்பிய மேப்பாங்கி இருக்கும். முதலாம் வினாவுக்கும் பிசி ஆகிய ஒவ்வொரு பகுதியிலிருந்து ஒரு வினா வேணும். முதலாம் வினா ஏ பகுதி, இப்போ பிசி அங்கே பியிலேருந்து சியிலேருந்தும் குறைஞ்ச 1 எடுக்கணும், ஆனால் மொத்தமாக 4 எடுக்கணும். உங்களுக்கு தெரியும். அப்போ இது கட்டாயம். பியிலேருந்து 2 எடுத்து போட்டு சியிலேருந்து 1 எடுக்கலாம், அதில் சியில் 2 எடுத்து போட்டு பியில் 1 எடுக்கலாம். ஆனால் குறைஞ்சது சி அல்லது பியிலேருந்து குறைந்தது 1 எடுத்தே ஆக வேண்டும். அப்போ மொத்தமாக பாருங்கள் 4 வினா. பாருங்கள், பிசி ஆகிய ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் ஒரு வினாவை தெரிவு செய்து மேலும் 3 வினாவுக்கு விட எழுத வேண்டும். மேலும் 3 வினாவும் முதலாம் வினாவோட சேர்த்து கட்டாயமான சேர்த்து முதலாம் வினாவுக்கு விடையளிப்பதற்கு ஐரோப்பாவின் புற உருவப்படம் வழங்கப்பட்டுள்ளது. புறப்படம் தெரிவார்கள். பாருங்கள், பகுதியை பாருங்கள். உமக்கு வழங்கப்பட்டுள்ள புற உருவப்படத்தில் கீழே தரப்பட்ட அனைத்து இடங்களையும் குறித்து பேர் எடுக்கணும். பாருங்கள், சிசிலி, உரோம், அட்ரியாட்டிக் கடல், டன்ஜூப் நதி, பாரிஸ், தேம்ஸ் நதி, ஜிப்ரோட நீரிணை, ஆஸ்திரியா, நெதர்லாந்து, சென்ட் பீட்டர்ஸ்பர்க், ஹிரிமியா, கீழ்காண்பாய். சரியாக குறித்து பெயரிடப்படும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு புள்ளி வழங்கப்படும். பாருங்கள், மேப் மார்க்கிங் பாருங்கள். பரீட்சைகளுக்கு பெரும்பாலான மாணவர்கள் மேப் மார்க்கிங்கை தெரியாமல் அல்லது மேப் மார்க்கிங் பற்றி பழக்கம் இல்லாமல் அல்லது பயிற்சி எடுக்காமையே பரீட்சைகளுக்கு போய் மேப் மார்க்கிங்கில் நிறைய புள்ளிகள் எடுக்கிறத நாங்கள் பார்த்துருக்கின்றோம். அது நீங்கள் மேப் மார்க்கிங் என்பது வகுப்பறையில் தினந்தோறும் பழக வேண்டிய ஒரு விடயம் தான் அந்த மேப் மார்க்கிங். பாருங்கள், ஐரோப்பியாவுடைய புற உருவப்படம் இதுதான். எங்களுடைய சிலபஸுக்கு உட்பட்ட புற உருவப்படம் இதுதான். புற உருவப்படம் இப்படித்தான் வடிவமைக்கப்பட்டுள்ள. பாருங்கள், இதில் பாருங்கள் மாணவர்களே, பாருங்கள் சென்ட் பீட்டர்பர்க் தேவாலயம். உதயம் ஐரோப்பாவில் முக்கிய தேவாலயங்கள் தான் சென்ட் பீட்டர்பர்க் தேவாலயம். அடுத்த பாருங்கள், கீழ்கால்வாய். இதுதான் கீழ்கால்வாய். கால்வாய் எப்படி குறிக்கிற பாருங்கள், கால்வாய் எப்படி குறிக்க வேண்டும், கீழ்கால்வாய். அடுத்த பாருங்கள், நெதர்லாந்து என்பது தற்போதையவே, அது பழைய கேள்விப்பட்டிருக்கீர்கள், ஒல்லாந்து. அது பிற பாருங்கள்,
தேம்ஸ் நதி இங்கிலாந்தில் லண்டன் நகருக்கு அருகாமையில் ஓடுகின்ற மிகவும் ஐரோப்பாவில் புகழ்பெற்ற நதிக்கரையோரம் தான் இந்த தேம்ஸ் நதி. அடுத்த பாருங்கள் பாரிஸ், பிரான்சினுடைய தலைநகரமான பாரிஸ் நகரத்தான் பாரிஸ் பல்கலைக்கழகம் இருக்கின்றது பாரிஸ். அடுத்த பாருங்கள் ஆஸ்திரியா, முதலாம் உலகத்துக்கான முக்கிய காரணம் ஒன்று ஆஸ்திரியா என்றால் ஆஸ்திரியாவுடைய முடிக்குறு இளவரசரான பிரான்சிஸ் பெர்டினண்டும் அவருடைய மனைவியும் பொர்சிவேனியாவுடைய நாட்டினுடைய நகரமான சரஜிவோ நகரத்தை வச்சான சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது சேர்பிய நாட்டு 2 இளைஞர்கள் கொலை செய்தவரைத்தான் முதலாம் உலகத்தை மெய்ப்பட நாங்கள் பார்த்தனாங்க. அதான் இது. அடுத்த பாருங்கள் டன்ஜூப் நதி தான் டன்ஜூப் நதி. அடுத்த பாருங்கள் கிரிமியா, இது கிரிமியா எனப்படுகிற இடம். அடுத்த பாருங்கள் அடுத்த ஜிப்ரோடல் நீரிணை. இப்போ நீரிணை பாருங்க இப்படி பாருங்க, நீரிணை கால் வேலை கிட்டத்தட்ட ஒரே மாதிரி குறிக்கும் பாருங்க. நீரிணை என்றால் இப்படி குறிக்கும், நீரிணை என்றால் இப்படி குறிக்காது, கால் வேண்டை பாருங்க இப்படி குறிக்க வேண்டும் பாருங்கள். இதுதான் ஜிப்ரோடல் நீரிணை. இது கீழ்கால்வாய், ஜிப்ரோடல் நீரிணை. அடுத்து பாருங்கள் சிசிலி. அடுத்தது ரோம். உங்களுக்கு தெரியும் கிரேக்க ரோம் தான் முக்கியமான ஐரோப்பாவுடைய ஒரு முக்கியமான ஒரு நாகரிகங்கள். கிரேக்க நாகரிகம், உரோம நாகரிகம் படிச்சிருப்பீங்கள். கிமு 13ஆம் 12ஆம் 14ஆம் நூற்றாண்டுகளில் ஐரோப்பாவில் மிகவும் புகழ்பெற்ற நாகரிகம் தான் இந்த கிரேக்க ரோம நாகரிகம் பற்றி படிச்சிருப்பீங்கள். அந்த நாகரிகம் தான் ரோம் நாகரிகம். அடுத்து அட்ரியாட்டிக் கடல், இத்தாலி தீபகற்பத்தில் அருகாரிக்கிற ஒரு கடல்லாம் அட்ரியாட்டிக் கடல். அடுத்த பாருங்கள் விளாம் பார்த்துக்கிறோம். விளாம் பாருங்கள் ஐரோப்பாவுடைய புற உருவ படத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு இடங்களோடு தரப்படுகின்றது. அதான் அவைதான் ஐரோப்பாவோட புறப்படம். கடல் எப்படி குறிக்கணும், கால்வாய்கள், நதிகள், நகரங்கள், நாடுகள் என்று ஒவ்வொரு இடமும் எப்படி குறிக்கணும். நீங்கள் வகுப்பறையில் தினந்தோறும் நாங்கள் பழகியிருப்போம், பழகியிருப்பீர்கள். அப்போ அதுக்கு ஏற்றாதான் குறித்து பழகணும். மேப்மாங்க கிட்டத்தட்ட 12 இடம் இருக்கின்றது. 12 புள்ளி நீங்கள் சரியாக குறிக்கின்ற போது சொல்லிட்டா உங்களுக்கு புள்ளி வரப்போகுது. அங்கே குறைக்கிறதுக்கோ அல்லது மார்க்ஸ் இழப்பதற்கு வாய்ப்பு இருக்காது. இப்போ நீங்கள் விளக்கர்கள் எழுதும் போது 6 புள்ளியான சில 5 புள்ளி போடலாம். 6 புள்ளி போகிற குறைவாக தான் இருக்கும். ஆனால் மேப்மாங்க என்னும் போது நீங்கள் சரியாக பொட் பண்ணி குறிக்கின்ற போது அங்கே முழுமையாக அவ்வளவு புள்ளியும் பெறும் என்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். மேப்மாங்கில் தேவையில்லாமல் புள்ளி இழக்காமல் தினந்தோறும் வகுப்பில் பயிற்சியோ உண்டு, வீட்டை நீங்கள் பயிற்சி கொண்டு செய்யும் போதுதான் அந்த மேப்மாங்கான புள்ளியை நீங்கள் பெற்று கொடுக்க இருக்கும் என்று நினைக்கிறேன். அடுத்த பாருங்கள், இது மேப்மாங் சம்பந்தப்பட்ட கேள்வி பார்த்தனாங்க. அடுத்த பாருங்கள், அடுத்த கேள்வி முக்கிய பாருங்கள், பின்வரும் துறை பகுதி பியில் குறைஞ்ச ஒரு வினா எடுக்கணும் மாணவர்களே. பாருங்கள், பின்வரும் துறைகளின் கீழ் பண்டைய உரோம கலாச்சாரத்தின் பிரதான பண்புகளை பரிசீலனை செய்யுங்க. பின்வரும் துறைகளின் கீழ் பண்டைய உரோம கலாச்சாரத்தின் பிரதான பண்புகளை பரிசீலனை செய்யுங்க. பாருங்கள், இலக்கியம் பற்றி படிச்சினாங்க, கட்டடக்கலை பற்றி படிச்சினாங்க, மதமாத்தை பற்றி படிச்சினாங்க, கிரேக்க நாகரிகம் பற்றி படிச்சினாங்க. அப்போ இந்த 3 தொடர்பாக 3 பண்பு தொடர்பாக பரிசீலனை செய்யணும். மொத்தம் 16 புள்ளி. அப்போ ஒன்றுக்கு எத்தனை பாருங்க, அதாவது 3 சேர்ந்து 16 புள்ளி தரப்படுகிறது. கிட்டத்தட்ட ஒன்று பாருங்கள் 16 புள்ளி, 6 புள்ளி வரும் அல்லது 5.5 புள்ளி போகக்கூடிய இருக்கும். அப்போ நீங்கள் 3 விடையோடு சரியான முறையில் விளக்கி எழுதணும். பாருங்கள், அதுக்கான விடையை பாருங்கள் மாணவர்களே, விடையை பாருங்கள், அதுக்கான விடையை பாருங்கள். இலக்கியம் பாருங்கள். உரோமர்கள் இலக்கியத்தின் முன்னோறி இருந்தனர். குறிப்பாக உரோமர்கள் எவ்வாறு அரசியல் மற்றும் கலைப்படைப்புகள், ஆட்சி முறைகள், நிர்வாக முறைகள், அங்கே சட்ட தொகுப்புகள், நீதிமன்ற முறைகள் எல்லாம் வளர்ச்சி அடைந்ததோ அதே போல் உரோம நாகரிகமான ஐரோப்பாவில் இத்தாலி தீபகற்பத்தில் கடலாலும் மலைகளாலும் சூழப்பட்டு மிகவும் பழமையான நாகரிகமாகவும் கிரேக்க நாகரிகத்தினுடைய வீழ்ச்சிக்கு பிறகு தோற்றமேற்ற ஒரு ஐரோப்பிய நாகரிகமாகவும் இந்த உரோம நாகரிகம் வரலாற்று சிறப்பிக்கப்படுவதை காணக்கூடிய இருக்கின்றது. அப்போ இதுதான் பாருங்கள், உரோமர்கள் இலக்கியத்தின் முன்னேறி இருந்தார்கள். நிறைய இலக்கியங்களை, அது காவியம், இலக்கியங்கள், நூல்கள் என்ற அடிப்படையில் பல இலக்கிய கர்த்தாக்கள், பல இலக்கிய எழுத்தாளர்கள் எல்லாம் வாழ்ந்த ஒரு நாகரிகம் தான் இந்த உரோம நாகரிகம். அடுத்த பாருங்கள், வேர்ஜில் ஈனிட் எனும் பெருங்காவியத்தை எழுதினார். வேர்ஜில் என்பது 2 விதமான காவியம் எழுதப்பட்டது. உங்களுக்கு தெரியும், காவியம் என்னும் போது அது தொடர் கதையாக இருக்கும், மிகப்பெரிய புத்தகமாக இருக்கும். அது ஒரு வாசிக்கும் போது உங்களுக்கு ஒரு அந்த ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு விடயம் தான் இந்த காவியங்கள். பாருங்கள், ஈனிட்
என்னும் பெருங்காவியத்தை எழுதினார். அடுத்து பாருங்கள் குரோஷின் பாடல்கள், வசைப்பாடல்கள். குரோஷின் பாடல்கள் என்றால் ஒரு இசையை வழங்குகிற பாடல்கள், அல்லது ஒன்றை வசைபாடி பாடுறது அல்ல பேச்சு பாடல்கள். அந்த பாடல்கள்லாம் இந்த உரோம நாகரிகத்தில் காலங்காலமாக இடம்பெற்று வந்த ஒரு முக்கியமான ஒரு இலக்கிய வளர்ச்சியாக சுட்டி காட்டப்படுகின்றது. அடுத்த பாருங்கள் ஒவிட் கவிஞர் மெடமோ பொய்ஸ் காவியத்தை இயற்றினார். அவர்கள் ஒவிட் கவிஞர் என்பவர் மெடமோ பொய்ஸ் போன்ற 2 எனப்படுகின்ற ஒரு காவியத்தில் இயற்றிருக்கு. அவன் காவியங்கள்லாம் நிறைய எழுதப்படுகின்ற மாணவர்களே. அடுத்த லிவி மற்றும் ரிசிட்டஸ் வரலாற்று நூல். அப்போ காவியங்கள் எழுதப்பட்ட ஒரு பக்கம் இருந்தாலும் மிக பழமையான வரலாற்று நூல்களையும் வரலாற்று சம்பந்தப்பட்ட தகவல் உள்ளடக்கிய நூலும் எழுதப்படுகின்றது. குறிப்பாக பாருங்கள் லிவிலி மற்றும் ரிசிட்டஸ் எனப்படுகின்ற ஒரு வரலாற்று நூல் எழுதப்படுகின்றது. அடுத்தவர்கள் ஜீவனால் கவிஞர் புளோட்டஸ் கவிஞரின் ஆக்கங்கள். ஜீவனோஸ் கவிஞனுடைய கவிதைகளாக இருக்கலாம், அல்ல அவருடைய பாடல்களாக இருக்கலாம், அல்ல புளோட்டோஸ் கவிஞனுடைய ஆக்கங்களாக இருக்கலாம். இங்கு எழுதப்பட்ட இலக்கியத்துக்கான அடுத்த எடுத்துக்காட்டு. ஆகவே உரோமுடி இலக்கியங்கள் நிறைய இருக்கின்றது. இந்த புள்ளி கேட்டால் போது நாங்கள் இப்படி எழுத வேண்டும். பாருங்கள் இதில் ஒரு 6 வயசு இருக்கின்றது. மீண்டும் கவனிங்கள். உரோம நாகரிகத்தினுடைய இலக்கியத்தில் காணப்பட்ட பண்பு தான் கேள்வி. முதலாக பாருங்கள் உரோமர்கள் இலக்கியத்தில் முன்னேறி இருந்தார்கள். வேதியில் ஈனிட் எனும் பெருங்காவியத்தை எழுதினார். ஈனிட் எனும் பெருங்காவியத்தை எழுதினார். குரோஷின் பாடல்கள் வசைப்பாடல்கள்லாம் இங்கு எழுதப்படுகின்றது. ஒவிட் கவிஞர் மெடமோ பொய்ஸ் காவியம் எழுதினார். லிவி மற்றும் ரிசிட்டஸ் வரலாற்று நூல் எழுதப்படுகின்றது. ஜிவேனால் கவிஞர் புளோட்டோஸ் கவிஞரின் ஆக்கங்கள்லாம் இங்கே இருக்கின்றது. ஆகவே பல கவிஞர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், இலக்கிய கர்த்தாக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், எழுத்தாளர்கள், காவியங்கள் எழுதக்கூடிய காவிய இலக்கிய கர்த்தாக்கள் எல்லாம் வாழ்ந்த ஒரு நாகரிகம்தான் இந்த உரோம நாகரிகம். அவை ஐரோப்பாவுடைய சிலபஸில் நாகரிகங்கள் நீங்கள் 2ஆம் நாகரிகம் படிச்சிருப்பீங்கள். 2026ஆம் ஆண்டு 7 எழுதப்பட்ட மாணவர்கள் படித்து கொண்டிருப்பீங்கள். அது காவியங்களில் குறிப்பாக உரோம நாகரிகம் பற்றி படித்து கொண்டிருப்பீங்கள். அப்படி இருக்கின்றது. அடுத்த பாருங்கள் கட்டடக்கலை பாருங்கள். கட்டடக்கலைகளும் கிரேக்கர்கள் உன்னதமான படைப்புகளையும் மிகவும் வளர்ச்சி அடைந்த படைப்புகளை உருவாக்க மட்டுமில்லாமல் பிற்காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட பல கட்டடக்கலை வளர்ச்சிக்கும் பல கட்டடங்களை உருவாக்குவதற்கும் மிகவும் உந்துதலாகவும் மிகவும் ஒரு வழிகாட்டியாகவும் இந்த கிரேக்கர்கள் கட்டடக்கலைகளும் கிரேக்க அடுத்ததாக உரோமர்களும் இருக்கிறார்கள். பாருங்கள் உரோமரின் கட்டடக்கலை மிகவும் உன்னதமான வளர்ச்சி கொண்டிருந்தவுடன் பிற்பட்ட கால ஐரோப்பிய வரலாற்றிலும் இது பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள். உரோமர்கள் எவ்வாறு அரசியல் ரீதியாக ஒன்றுபட்ட ஆட்சியை ஏற்படுத்தினார்களோ, அல்லது இலக்கியங்கள் அல்லது சட்டங்கள் நீதிமன்ற தொகுதிகள் எவ்வாறு சேர்ந்து விளங்கினார்களோ, அதே போல இவர்கள் கட்டடக்கலை வளர்ச்சியிலும் மிக உன்னதமான மிக முக்கியமான ஒரு விடயங்களை ஏற்படுத்தியவர்களாகவும் பாரிய தாக்கங்களை ஐரோப்பாவில் விதைச்சவர்களாகவும் இந்த உரோமர்கள் சுட்டிக்காட்டப்படுகின்றார்கள். அடுத்தவர்கள் கோலோசியம் விளையாட்டரங்கு. கோலோசியம் ஏற்படுகின்ற விளையாட்டரங்கில் அங்கே மல்யுத்தங்கள் அல்லது ஏனைய சிறு விளையாட்டுகளாக இருக்கலாம், 100 மீட்டர் ஓட்டம், 20 மீட்டர் ஓட்டப்படியாக இருக்கலாம், அல்லது ஈட்டிகள், தட்டறிதல், இப்படிப்பட்ட பல விளையாட்டுகள் இங்கே கோலோசியம் எனப்படுகின்ற விளையாட்டு அரங்கில் உரோமர்கள் நிகழ்த்தப்பட்டு திறந்தோறும் அந்த நிகழ்ச்சி அரங்கேற்றப்பட்ட தன்மையை நாங்கள் காணக்கூடியதாக இருப்பதை காணலாம் பார்த்தனாங்க. அடுத்து டயக்கிளிசன் எனப்படுகின்ற ஒரு மாளிகையும் அமைச்சிருக்கின்றார்கள். மாளிகை அமைச்சு அரண்மனை அமைச்சு வாழ்ந்த மட்டுமில்லாமல் அந்த மாளிகைகள் டயக்கிளிசன் எனப்படுகின்ற மாளிகை அமைச்சு அங்கே சிறப்பான முறையில் அவர்கள் அந்த மாளிகையில் ஒரு ஆடம்பரமான ஒரு சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்தவர்களாக இவர்கள் சுட்டி காட்டப்படுகின்றார்கள். அடுத்தவர்கள் கெரகொல்லாவின் குளியலறைகள் நடசூட வசதிகள் எல்லாம் அவருடைய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டக்கலை வளர்ச்சியை காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்த பாருங்கள் ஒகஸ்டஸ் சீசர் லிபியா முதலியோரின் பாரிய அரண்மனை. ஒகஸ்டஸ் சீசர் வாழ்ந்த அரண்மனையாக இருக்கலாம், லிபியா முதலாளரின் அரண்மனையாக இருக்கலாம். அங்கே பாரிய அரண்மனைகள் ஏற்படுத்தப்படுவதற்கு ஒரு உன்னதமான ஒரு வளர்ச்சி காட்டினவுடன் தான் இந்த ஒகஸ்டஸ் சீசருடையும் லிபியா முதலியோரின் பாரிய அரண்மனைகள் அங்கே இருந்திருக்கின்றது. அடுத்த பாருங்கள் மாணவர்களே, உரோமர்களின் கட்டடங்கள் நீண்ட வரவேற்பை பெற்ற வேண்டும் இல்லாமல் உரோமர் கட்டடங்கள் நீண்ட வரவேற்பறை, தெய்வ வழிபாட்டுக்கான அறைகள், சுவாமி அறைகள் அப்படி இருந்திருக்கின்றது. அதோட
குளியலறை, கண்ணாடி ஜன்னல்கள் என்பவற்றை அமைத்து ஒரு பாரிய ஒரு கட்டக்கலையை நமக்கு தந்தவர்களால் இந்த உரோமர்கள். மீண்டும் கவனிங்கள், உரோமர்களின் கட்டடங்கள் நீண்ட வரவேற்பறை ஒன்று இருந்திருக்கின்றது. அடுத்து தெய்வ வழிபாட்டுக்கான அறை இருந்திருக்கின்றது. அடுத்து குளியலறை இருந்திருக்கின்றது. கண்ணாடி ஜன்னல்கள் இருந்திருக்கின்றது. இப்படி பலதரப்பட்ட அறைகள், பலதரப்பட்ட ஒரு கட்டக்கலை வளர்ச்சியை வெளிப்படுத்துவதெல்லாம் இந்த உரோமர்கள் இருந்திருக்கிறார்கள். அடுத்த வாருங்கள், பொது கட்டடங்கள், குறிப்பாக பாலங்கள், குளங்கள், மற்றது பாலங்கள் குளங்களோட மற்றது பூங்காக்கள் என்று நிறைய விதமான கட்டடங்களை ஏற்படுத்தியவர்களால் இந்த உரோமர்கள். அப்போ பொது கட்டடமான வீதி போடப்பட்டிருக்கின்றது, பாலம் போடப்பட்டிருக்கின்றது, குளம் அமைத்திருக்கின்றார்கள், தடாகம் அமைத்திருக்கின்றார்கள், பூங்காக்கள், பொழுதுபோக்கான அரங்குகள் அமைச்சு ஒரு சிறந்த முறையில் ஒரு வளர்ச்சி பெற்ற ஒரு நாகரிகம் தான் இந்த உரோம நாகரிகமானது ஐரோப்பிய வரலாற்றாளர் இன்று வரை சுட்டி காட்டப்படுகின்றது. அடுத்து பாருங்கள், பொது கட்டடங்களோட கழிப்பறை குளியலறைகள், அடுத்து ஏனைய பிற வழிபாட்டு இடங்கள் எல்லாம் அவருடைய கட்டடக்கலை வளர்ச்சியை மிக உன்னதமாக காட்டி செல்வதை காணக்கூடிய இருக்கின்றது. உரோமன் கட்டடக்கலையானது இவ்வாறான ஒரு தன்மையில் வளர்ச்சி அடைந்து நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. மீண்டும் கவனிக்க மாணவர்களே, உரோமன் கட்டடக்கலை மிக உன்னத வளர்ச்சி கண்டிருந்தவுடன் பிற்பட்ட கால ஐரோப்பிய வரலாற்றிலும் இது பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. நம்ம சொன்னது போல பிற்பட்ட காலங்களில் பல கட்டடங்கள் எழுச்சி வருவதற்கும் பல கட்டடங்கள் பிரம்மாண்டமாக மாளிகைகளாகவும் அரண்மனையாக உருவாகுவதற்கும் இந்த கிரேக்கர்கள் அடுத்ததாக உரோமர்களால் முக்கிய பங்கு வகித்தார்கள் என்பதை நீங்கள் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அடுத்த பாருங்கள், கோலோசியம் எனப்படுகின்ற விளையாட்டு அரங்கு அமைச்சு விளையாட்டுக்களை நடத்தி அங்கே விளையாட்டில் சாதனை புரிபவர்களை கௌரவித்த மட்டுமில்லாமல் அவர்களை இராணுவத்தில் உயர் அதிகாரிகளாகவும் பட தளபதிகளாகவும் படை வீரர்களாகவும் உருவாக்கியிருக்கிறார்கள். அடுத்த பாருங்கள், டயக்கிளிஸ் எனப்படுகின்ற மாளிகை, அவர்கள் மாளிகை அமைத்து அரண்மனை அமைச்சது, அப்படி அமைக்கப்பட்ட மாளிகை பெயரான் டயக்கிளிஸ் எனப்படுகின்ற மாளிகை. அடுத்தது கெரகெல்லாவின் குளியலறைகள், மனது கூட வசதிகள் எல்லாம் அது கட்டக்கடனுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி நமக்கு பிரதிபலித்து நிற்கின்றது. அடுத்து ஒகட்டஸ் சீசர், லிபியா முதலியோரின் பாரி அரண்மனை அங்கே இருந்திருக்கின்றது. உரோமரின் கட்டடங்கள் நீண்ட வரவேற்பறை, தெய்வ வழிபாட்டுக்கான அறை, அது கடவுளை வழிபடுறது, மலைகளை குடைஞ்சு பாறைகளை குடைஞ்சு கடவுளுக்கு மனித உருவம் கொடுத்து வழிபட்டாக்கலாம் கிரேக்கர்கள். அதே பண்பைத்தான் இங்கே உரோமர்களும் மலைகளை குடைஞ்சு பாறைகளை குடைஞ்சு கடவுள்களுக்கு மனித உருவம் கொடுத்து அந்த கடவுளுக்கு ஒவ்வொரு பேர் வச்சு வழிபட்டாக்கலாம் இந்த உரோமர்கள். குறிப்பாக இயற்கை வழிபாட்டை முன்னிலைப்படுத்த ஆரம்பால உரோமனுடைய வாழ்க்கை முறை பண்புகளும் சடங்கு சம்பிரதாய முறையும் மக்கள் மத்தியில் பிரதிபலித்திருக்கின்றது. ஆனால் காலப்போக்கில் தான் அது இயற்கை வழிபாட்டிலிருந்து விடுபட்டு அடுத்த கட்ட வளர்ச்சியாக சமய வழிபாடு போகின்றது. அங்கே பார்த்துனாங்க. அடுத்த வாருங்கள், கெரகெல்லாவின் குளியலறை இருக்கின்றது. ஒகட்டஸ் சீசர், லிபியா முதலியோரின் பாரி அரண்மனை, உரோமர்களின் கட்டடங்கள், நீண்ட வரவேற்பறை, தெய்வ வழிபாட்டுக்கான அறை, குளியலறை, கண்ணாடி ஜன்னல்கள் என்பவற்றை கொண்டதாக அமைக்கப்பட்டன. பொது கட்டடங்கள், கழிப்பறை குளியலறை என்பன அங்கே இருக்கின்றது. இவ்வளவும் உரோமர்களுடைய கட்டக்கலை வளர்ச்சி நமக்கு பிரதிபலித்த தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. அடுத்த வாருங்கள், மத மாற்றங்கள். பாருங்கள், மதம் மாற்றம் மூன்றாவது புறம் பாருங்கள், மத மாற்றங்கள். மதத்தை பெற்றிருக்கின்றது. ஒரு தெரியும் பாருங்கள், கிரேக்கர்களை போன்றே உரோமர்களிடமும் பல தெய்வ வழிபாடு நிலவியது. அது பல தெய்வ வழிபாடு, ஒரு தெய்வத்தை முன்னிலைப்படுத்தி வழிபடையில்லை. கடவுள்களை வழிபடினோம், கடலை வழிபடினோம், நதியை வழிபடினோம், ஏன் மலையை கூட வழிபடினோம். குறிப்பாக கடவுள்கள் ஒலிம்பஸ் மலையில் வாழ்வதைத்தான் கிரேக்கர்கள் கருதினார்கள். அதே பண்பைத்தான் உரோமர்களும் பின்பற்றுகிறார்கள். அப்போ இயற்கை வழிபாடு நமக்கு தந்தவர்கள் இந்த உரோமர்களால் கிரேக்க அடுத்ததாக உரோமர்கள் வந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இறைவனை வழிபடும் போது கடவுளுக்கு கடவுள் என்பது ஒருவர் இல்லை, பல உறவு முறை கொடுத்து நெருங்கிய ஒரு உறவு முறையோட வழிபட்டாக்கலாம் கிரேக்கர்கள். அதே பண்பை தான் இந்த உரோமர்களும் கடவுள்களுக்கு உறவு முறை கொடுத்து வழிபட்ட வழிபடாமல் கடவுளுக்கு ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு பேர் வைத்து வழிபடுகிறார்கள். இப்போ கிரேக்கத்தில் இருந்த மாதிரி அதீனா, மடோனா, அப்பெல்லோ போன்ற பெண் தெய்வங்களை முன்னிலைப்படுத்தி வழிபட்டது போல உரோமர்களும் தாங்கள் கடவுளுக்கு ஒவ்வொரு பேர் வச்சு வழிபட்ட மட்டுமில்லாமல் இங்கேயும் பெண் தெய்வ வழிபாடு தான் மேலோங்கி இருக்கின்றது. பெண்களை தெய்வ வழிபடுற முறை இங்கே உரோமர்கள் கலாச்சாரத்திலேயும் மக்கள் மத்தியில் வாழ்க்கை முறையோடு பின்னி பிணைந்ததாக சொல்லப்படுகின்றது. பாருங்கள், ஜூபிடர் வானத்தின் அதிபதி, வானத்துக்கு அதிபதியாக ஜூபிடர் எனப்படுகின்ற ஒரு தெய்வத்தை போட்டிருக்கிறேன். வானத்துக்கு அதிபதியாக ஜூபிடர்.
மினவர் என்றால் கலை வர்த்தகத்துக்கு மினவர் 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 எனப்படுத்திய வைத்து பேர் வச்சுக்கிறார்கள். மார்க்ஸ் என்றால் யுத்தம் அல்ல போர் அல்ல ஒரு வன்முறை என்றால் என்ன மார்க்ஸ் எனப்படுகின்ற தெய்வத்தை முடிவுபடுத்துகிறார்கள். வீனஸ் என்றால் அன்பு தேவை, காதல் தேவை, அன்பை வெளிப்படுத்துறது, அன்பை வழங்குறதுக்காண்டியும் காதை வழங்குறதுக்காண்டியும் இந்த வீனஸ் எனப்படுகின்ற தெய்வத்தை முன்னிலைப்படுத்துது. அன்பு வேணும், மனிதாபிமானம், அன்பு இரக்கம் வேணும் என்றக்காண்டி இந்த வீனஸ் என்ற தெய்வத்தை காதல் தெய்வமாக வழிபட்டார்களான் இந்த ரோமர்கள். அடுத்து நெப்டியூடன் என்ற கடல் அதிபதி, கடவுளுக்கு அதிபதியாக நெப்டியூடன் எனப்படும் தெய்வத்தை முன்னிலைப்படுத்துகிறார். ஆகவே வானத்துக்கு ஒரு தெய்வமும், வானத்துக்கு ஜிபிடர் எனப்படும் தெய்வமும், மினர்வா கலை வர்த்தக தெய்வமும், மார்ஸ் யுத்த தெய்வமும், வீனஸ் காதல் தெய்வமும், நெப்டியூடன் கடல் அதிபதியாகவும் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு பெயர் வைத்து இயற்கை வழிபாட்டை தான் இங்கே முன்னிலைப்படுத்துகிறார். வானம், கடல், அடுத்தது கலை வர்த்தகம் இன்னொன்று இயற்கை சார்ந்த தான் பெரும்பாலும் வழிபட்டுக்கிறார்கள். ஆக இயற்கை வழிபாடை எமக்கு தந்தவர்கள் கிரேக்கர்களுக்கு அடுத்ததாக உரோமர்களால் முன்னின்று விளங்குகின்றார்கள் என்று பார்த்துக்கிறோம். அடுத்த வாருங்கள், பேரரசர்கள் தெய்வ அந்தஸ்துடன் மதிக்கப்படுறார். ஆகவே உரோமத்தில் ஆட்சியாளர்கள் கிரேக்கத்தில் ஆட்சியாளர் போல தெய்வத்துக்கு அதிபதியாகும். தெய்வத்தால் அந்த தெய்வத்துக்கு நிகராகத்தான் இங்கே மக்களால் உரோம ஆட்சியாளர்கள் வழிபடப்பட்டிருக்கிறார்கள். அதாவது அரச பதவியான கடவுள் கொடுத்த வரவென்றும் மக்களுக்கு நாங்கள் ஆட்ட வேண்டிய சேவை கடவுள் மூலம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரம் என்றும் தான் ஆட்சியாளர்கள் மக்கள் மூலமாக தாங்கள் முன்னிலைப்படுத்தி மக்களை விட தாங்கள் உயர்ந்தவர்கள் என்றும் தாங்கள் கடவுளால் ஆசிர்வதிக்கப்பட்டார்கள். அவை மக்கள் எமக்கான வரி செலுத்துகிற முறைகள் அல்ல மக்கள் எம்மை வழிபடும் போது தங்களை விட மேலான ஒரு உயர் பதவியில் வச்சு குறிப்பாக கடவுளுக்கு நிகரான ஒரு நிலையில் வச்சு கொண்டு தான் உரோம ஆட்சியாளர்களை உரோமனாரிய மக்கள் வழிபட்டிருக்கிறார்கள். அடுத்த வாருங்கள், உரோமர்களின் கலாச்சாரத்துடன் சமயம் ஒன்றது காணப்பட்டது. சமயம் என்பது ஒவ்வொரு மக்கள் மத்தியிலும் பலவற்ற பிரதிபலிப்பை வெளிப்படுத்தும். உரோமர்களுடைய ஆரம்ப கால சமய வழிபாடு பார்த்தது போல இயற்கை வழிபாடு சார்ந்திருந்தது. அந்த இயற்கை வழிபாடு சார்ந்திருக்கும் போது கடவுளுக்கு மனதுருவம் கொடுத்து வழிபட்ட மட்டுமில்லாமல் ஒவ்வொரு கடவுளாக வழிபட்டிருக்கிற கடவுளுக்கு இயற்கையில் தாங்கள் வழிபடுற ஒவ்வொரு விடயங்களுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சு பெண் தெய்வ வழிபாடத்தான் இங்கே மேலோங்கி இருந்திருக்கின்றது. அடுத்த பாருங்கள், கிறிஸ்தவ சமயம் அறிமுகமான பின் உரோமரின் அரசு சமயமாக கிறிஸ்தவ சமயம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்போ கிறிஸ்தவ சமயம் அறிமுகமான பின் உரோமர்கள் கிறிஸ்தவர் இயேசுவினுடைய பிறப்பை, அவருடைய போதனைகள், அவருடைய நற்சிந்தனைகள், அவருடைய பொன்மொழிகளை தான் மேலோங்கி வழிபட்டார். அதுக்கு பிறகு இயற்கை வழிபாடு படிப்படியாக குறைவடைந்து பிறகு வீழ்ச்சியானதாக சொல்லப்படுகின்றது. அவை ஆரம்பத்தில் கிரேக்க நாடுகளில் எப்படி இயற்கை வழிபாடு மேலோங்கி இருந்ததோ அதே போல தான் உரோம நாடு இயற்கை வழிபாடு மேலோங்கி இருந்தது. ஆனால் பிறகு இயேசுவினுடைய பிறப்பால் அங்கே இயற்கை வழிபாடு செல்வாக்கு குறைவடைந்து இயேசுவினுடைய போதனைகளை முன்னிலைப்படுத்தி கிறிஸ்தவ சமயம் தோற்றம் பெற்றதால் மக்கள் மத்தியில் கிறிஸ்தவ சமயம் சம்பந்தப்பட்ட மரக்கேள்வி நிலையங்கள், பாதிரிமார்கள், போப்பாண்டவர்கள் போன்றவர்கள் பிற்கால தோற்றம் பெறுவதற்கு ஒரு வித்திட்ட ஒரு இடம்தான் இந்த உரோம நாகரிகம் என்று சொல்லப்படுகின்றது. அடுத்த பாருங்கள், கான்ஸ்டான்டைன் கிறிஸ்தவ சமயத்தை ஏற்ற முதல் அரசர். அப்போ கிறிஸ்தவ சமயமானது ஆரம்பத்தில் வரும்போது எந்த ஒரு மக்களாலேயும் எந்த ஒரு ஆட்சியாலும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அது பாவங்களை போக்குவதற்காகவும் உலகத்தில் இருக்கின்ற மனித குலத்தினுடைய மீட்சிக்காகவும் தோற்றம் பெற்ற ஜேசுவுடைய போதனைகளை மையப்படுத்தி தான் கிறிஸ்தவ சமயம் தோற்றம் பெற்றது. அதை ஆரம்ப கால உரோம ஆட்சியாளர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்களாம். அதுக்கப்புறம் காலம் போக ஆட்சியாளர் மட்டுமில்லாமல் அந்த நாட்டு மக்களாலேயும் அங்கே இருக்கின்ற பல்வேறுபட்ட இனக்குழுக்களாலேயும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு காலப்போக்கில் கிறிஸ்தவ சமயம்தான் ஐரோப்பாவுடைய ஒரு பூர்வீக மதமாகவும் மாற்றம் அடைவதற்கு இந்த உரோம நாடு தோற்றப்பட்ட கிறிஸ்தவ சமயத்துடைய செல்வாக்குத்தான் காரணம் என்று சுட்டி காட்டப்படுகின்றது. ஆகவேங்கள் கிறிஸ்தவ சமயத்தை முதன்முறை ஏற்ற ஆட்சியாளர்கள் கான்ஸ்டான்டைன் என்பவரால் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். அதனால் அடுத்த வாருங்கள், தியோடோசியஸ் உரோமர்கள் பின்பற்ற வேண்டிய ஒரே ஒரு சமயமாக இந்த சமயத்தை பிரகடனப்படுத்திய கான்ஸ்டான்டைன் இருக்கிறார். அவர் தான் முதலாக கிறிஸ்தவ சமயத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆனால் அதுக்கு பிறகு பாருங்கள் குறிப்பாக தியோடோசியஸ் என்பவர் பாருங்கள் உரோமை பின்பற்ற வேண்டிய ஒரே ஒரு சமயமாக
கிறிஸ்தவ சமயம் தான் விளங்க வேண்டும் என்று முதலாக ஏற்றுக்கொண்ட ஆட்சியாளர் தியோடோசியஸ் அவரை மூலமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதுக்கு முதல் ஏற்றுக்கொள்ள படையல் என்பது இங்கே கவனிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விடயம். அடுத்து பாருங்கள், பின்னர் பாப்பரசர் ரோம திருச்சபை மற்றும் மதகுருமாக நிலைக்கு படிமுறையாக வளர்ச்சியடைது. நம்ம சொன்ன கூட ஆரம்பத்தில் கிறிஸ்தவ சமயம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு பாப்பாண்டவர்கள், பாதிரிமார்கள், மதகுருமார்கள், கிறிஸ்தவ மத சீடர்கள் அல்ல இயேசுவுடைய சீடர்கள் என்று படிப்படியாக அடுத்த கட்ட நிலைக்கு போய் மரக்கல் நிலையங்கள், இறையியல், மெய்யியல் பாடங்கள் எல்லாம் பிற்காலத்தில் இந்த ரோம நாகரிகத்தில் முக்கியமான பாடங்களாக படிக்கப்பட்டதை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றோம். ஆகவே கிறிஸ்தவ சமயத்தினுடைய உறைவிடமாகவும் அதனுடைய வளர்ச்சிக்குமான ஒரு இடம்தான் இந்த ரோம நாகரிகம் விளங்கி என்பதை இங்கே கவனித்துக் கொள்ளப்பட வேண்டிய ஒரு விடயமானவர்களே. அடுத்த பாருங்கள், விழாம் பார்த்துக்கிறோம். பாருங்கள் மாணவர்களே, நாங்கள் இந்த ரோம நாகரிகத்தில் 3 விடயம் பார்த்துருக்கிற மாணவர்களே. குறிப்பாக ரோம நாகரிகத்தினுடைய கவனிங்கள், ரோம நாகரிகத்தினுடைய இலக்கியத்தினுடைய வளர்ச்சியை பற்றி பார்த்துருக்கின்றோம், அதனுடைய கட்டடக்கலையுடைய வளர்ச்சியை பற்றி பார்த்துருக்கின்றோம். அடுத்தது மத மாற்றங்கள் தொடர்பாகவும் நாங்கள் பார்த்துக்கின்றோம். ஆகவே ரோம நாகரிகம் என்பது நீங்கள் கட்டாயம் படித்து வச்சுக்க வேண்டிய விடயம். ஐரோப்பிய நாகரிகங்கள் 2 நாகரிகம் நீங்கள் கட்டாயம் படித்து வச்சுக்கணும். ஒன்று ரோம நாகரிகம், மற்ற அதுக்கு முற்பட்ட கிரேக்க நாகரிகம் கட்டாயம் படித்து வச்சுக்கணும். 2ல் ஒன்று மாறி மாறி படித்து கேட்கின்றார். மற்ற கிறிஸ்தவ நாகரிகம், அராபிய நாகரிகம் எல்லாம் அது கேட்குற வீதம் குறைவாக இருக்கின்றது. ஆனால் கிரேக்க நாகரிகமும் ரோம நாகரிகம் நீங்கள் கட்டாயம் படித்து வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயம். உருவம் வந்துட்டு அடுத்த பாருங்க. அடுத்த இது நாங்கள் 2ஆம் கேள்வி பார்த்து முடிச்சிட்டோம். இனி பாருங்க 3ஆவது கேள்வி பாருங்கள். 3ஆவது பாருங்கள், புரட்டஸ்தாந்து மத சீர்திருத்தம் பல வகை காரணிகளால் தோற்றம் பெற்றது. அவற்றுள் சில அக்கால சமய, அரசியல், பொருளாதார நிலைமைகளோடு நெருங்கிய வகையில் தொடர்பு கொண்டவை. பாருங்கள், முதலாம் கேள்வி பாருங்கள், புரட்டஸ்தாந்து மத சீர்திருத்தம் ஆரம்பமான நாட்டின் பெயரை குறிப்பிடுக. நாட்டின் பெயர். புரட்டஸ்தாந்து மத சீர்திருத்த இயக்கம் எந்த மத நிறுவனத்துக்கு தலைவருக்கு எதிராக எழுச்சி பெற்றது? புரட்டஸ்தாந்து மத சீர்திருத்த இயக்கத்தின் தலைவர்கள் 2 வரை பெயரிடுக. புரட்டஸ்தாந்து மத சீர்திருத்த இயக்கம் ஏற்படுவதற்கு ஏதுவான சமய, அரசியல், பொருளாதார அம்சங்களின் சார்பாளவிலான முக்கியத்துவத்தை நுணுக்கமாக ஆராய்க. இப்படி வந்திருக்கின்றது. அப்ப இது புரட்டஸ்தாந்து மதத்தினோட தோற்றம். அதாவது அதுக்கும் கவனிக்கணும், ஆரம்பத்தில் தோற்றம் பெற்ற கிறிஸ்தவ பிரிவு கத்தோலிக்கம். கத்தோலிக்கம் தான் ரோம சாம்ராஜ்யனுடைய ஆரம்ப கால தோற்றத்தில் கிறிஸ்தவ சமயம் தோற்றம் பெற்ற இல்லை பகாச்சம். அது போப்பாண்டவர்கள், பாதிரிமார்கள், மரக்கல் நிலையம் இந்த அடிப்படையாக கொண்டு தோற்றம் பெற்றதான் கத்தோலிக்க சமய பிரிவு. காலப்போக்கில் மார்ட்டின் லூதரால் ஏற்படுத்தப்பட்ட மத சீர்திருத்த இயக்கத்தினூடாக கத்தோலிக்க மதனுடைய குறைபாடு சுட்டிக்காட்டின அடிப்படையில் அதிலிருந்து தோற்றம் பெற்ற ஒரு மதம் தான் புரட்டஸ்தாந்து மதம். அந்த புரட்டஸ்தாந்து மதத்தினுடைய தோற்றத்தையும் அதனுடைய வளர்ச்சியும் அது எப்படி பல நாடுகளுக்கு பரவினது, பிறகு ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து எல்லாம் பரவி இங்கிலாந்து, பிரான்ஸ் எல்லாம் எப்படி ஏற்படுத்தப்பட்டது என்பது தான் இந்த கேள்வி அமைந்திருக்கின்றது. அவை புரட்டஸ்தாந்து மதத்தை மையப்படுத்த இந்த வினா அமைந்திருக்கின்றது. பாருங்கள், முன்பாருங்கள் கேள்வி பாருங்கள், புரட்டஸ்தாந்து மத சீர்திருத்தம் பல வகை காரணிகளால் தோற்றம் பெற்றது. ஒரு காரணியாக தோற்றம் பெற இல்லை. புரட்டஸ்தாந்து மதம் பல பேருடைய முயற்சியாலேயும் பல மூட நம்பிக்கைகளை கலந்ததாலேயும் தான் புரட்டஸ்தாந்து மதம் தோற்றம் பெற்றது. அவற்றில் சில அக்கால சமய, அரசியல், பொருளாதார நிலைமைகளோடு நெருங்கிய வகையில் தொடர்பு கொண்டவை. அதில் பல வாரங்கள் அக்கால சமய நிலைகளோடும் அரசியல் நிலைகளோடும் பொருளாதார நிலைகளோடும் நெருங்கிய வகையில் தொடர்பு கொண்டிருக்கின்றது. அதுக்காக புரட்டஸ்தாந்து மதத்துடைய தோற்றத்தால் ஐரோப்பாவில் சமய ரீதியான தாக்கம் ஏற்பட்ட வடிவில்லாமல் அது அரசியல், பொருளாதார நிலைமைகளோடு பல அகப்புற காரணி அடிப்படையில் செல்வாக்கு செலுத்த தன்மையை நாங்கள் காணலாம். அதுங்கள் புரட்டஸ்தாந்து மத சீர்திருத்தம் ஆரம்பமான நாட்டின் பெயரை குறிப்பிடுக. புரட்டஸ்தாந்து மத சீர்திருத்த இயக்கம் எந்த மத நிறுவனத்துக்கு தலைவருக்கு எதிராக எழுச்சி பெற்றது? புரட்டஸ்தாந்து மத சீர்திருத்த இயக்கத்தின் தலைவர்கள் 2 வரை பெயரிடுக. புரட்டஸ்தாந்து மத சீர்திருத்த இயக்கம் ஏற்படுவதற்கு எதுவான சமய, அரசியல், பொருளாதார அம்சங்களின் சார்புகளான முக்கியத்துவத்தை நுணுக்கமாக ஆராய்க. இதான் தந்திருக்கு. பாருங்கள் விடியே பாருங்கள். புரட்டஸ்தாந்து தோற்றப்பட்ட ஜெர்மனியில் மார்ட்டின் லூதர் பிட்டன்பர்க் தேவாலயத்தில் 95 வினாக்கள் எழுதிய சம்பவம் தான் ஐரோப்பாவில் குறிப்பாக ஜெர்மனியில் மத சீர்திருத்தம் ஏற்பட உன்னதமான காரணம் அமைந்தல்லவா? அதான் இது. அடுத்தவர்கள்
கிறிஸ்தவ திருச்சபை, ரெண்டாவது கூட கிறிஸ்தவ அந்த சபை பேர் கிறிஸ்தவ திருச்சபை ரத்தம் செய்யப்பட்டிருக்கு. அடுத்து மார்ட்டின் லூதர், உல்ரிச் சுவிங்லி, ஜோன் கேல்வின், ஜோன் கஸ் விழாவிருந்தான் புரட்டஸ்தாந்த தோற்றம் பெறுவதற்கு முக்கிய காரணிகளாக அமைந்த மத சீர்திருத்தவாதிகள். பாருங்கள், மார்ட்டின் லூதர் தான் பிரதான கர்த்தா விளங்கினவர். அதோட உல்ரிச் சுவிங்லி, ஜோன் கேல்வின், ஜோன் கஸ் கூட முக்கியமானவர் பார்த்தாங்க. அடுத்து பாருங்கள் சமயம். பாருங்கள் சமயத்திலே தாங்க தெரிவிக்கின்றது, அரசியலை தாங்க தெரிவிக்கின்றது, பொருளாதாரம் தாங்க தெரிவிக்கிறது. முதலாக நாங்கள் சமயத்தில் எந்த விதமான மாற்றங்களை புரட்டஸ்தாந்து மதம் கொண்டு வந்தேன்னு நம்ம பார்க்க போகின்றோம். பாருங்கள், கத்தோலிக்க சமயத்தில் நிலவிய ஊழல் மற்றும் சீர்கேடுகள். பாருங்கள், சமயம் நிலவிய ஊழல் மற்றும் சீர்கேடுகள், பாப்பரசுகள் பலர் நியமிக்கப்பட்டவை, இவர்கள் ஆடம்பர வாழ்க்கையை நடாத்தியவை, கத்தோலிக்க சமயத்தை மறுசீரமைக்க வேண்டும் என கோரிக்கை பிடிக்கப்பட்டாலும் அவற்றை நிராகரித்தவை. அப்போ பாருங்கள், ஆரம்பத்தில் இருந்த கத்தோலிக்க மத பிரிவானது பல ஊழல்கள் நிறைந்திருக்கின்றது. மக்கள்கிட்ட நிலப்புலங்களை வேண்டிக்கணும், வரி வேண்டிக்கணும். குறிப்பாக மக்கள்கிட்ட பாவமணி பத்திரத்தை கொடுத்து போட்டு பாப்பரசுகளில் பூப்பாண்டர்கள் மற்றும் மதகுருமாரெல்லாம் மக்கள் நிலப்புலங்களை படைச்சிருக்கணும், மக்களுடைய நிறைய வரி வேண்டிக்கணும், மக்களுடைய சொத்துக்களை சூறையாடிருக்கணும். ஆகிய பாருங்கள், ஊழல்கள் மற்றும் சீர்கேடுகள் மற்றும் பாப்பரசுகள் பல நியமிக்கப்பட்டமை, அதோட இவர்களுடைய ஆடம்பர வாழ்க்கை, சொகுசான வாழ்க்கை மற்றும் கத்தோலிக்க சமயத்தை மறுசீரமைக்க வேண்டிய தேவை ஏற்பட்டமை போன்ற காரணிகள் ஆரம்பத்தில் கத்தோலிக்க மதம் ஏற்றுக்கொள்ள மறுத்தாலும் பிறகு மார்ட்டின் லூதருடைய செயற்பாடு காரணமாக கத்தோலிக்க மதத்தினுடைய குறைபாடுகள் சுட்டிக்காட்டும் அடிப்படையில் தான் காலப்போக்கில் புரட்டஸ்தாந்து மதம் உருவாக்கப்பட்டது. அடுத்த கவனிங்கள், மறுமலர்ச்சியின் விளைவாக மதகுருமார்கள் அல்லாத சாதாரண பிரஜைகளும் பைபிளை வாசிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அப்போ மறுமலர்ச்சி முதல் ஐரோப்பாவில் 1453ஆம் ஆண்டு மாணவர்களை மறுமலர்ச்சி செய்யப்பட்டது. மறுமலர்ச்சி முதல் பைபிள் எனப்படுகின்ற கிறிஸ்தவ புனித நூலை சாதாரண மக்கள் படிப்பது மிகவும் கடினம், படிக்க முடியாது. ஆனால் மறுமலர்ச்சி பிறகு கல்வித்துறையில் ஏற்பட்ட மறுமலர்ச்சி காரணமாக பல்கலைக்கழகங்கள், கல்வி நிலையங்கள் தோற்றத்தின் அடிப்படையில் சாதாரண மக்கள் பைபிளை படித்தார்கள். அவை பைபிளை படித்ததன் மூலம் மக்களுக்கு இருந்த மூடநம்பிக்கை களையப்பட்டது. அதோட கத்தோலிக்க மதத்தில் இருக்கின்ற பாதிரிமார்கள் அல்லது போப்பாண்டருடைய இந்த ஊழல் நிறைந்த ஆட்சியையும் அங்கே இருக்கின்ற நிர்வாக சீர்கேடுகளையும் மக்களுக்கு தெரிய வர காலப்போக்கில் மக்கள் மார்ட்டின் லூதருடைய அதனால் உருவாக்கப்பட்ட புரட்டஸ்தாந்து மதத்தை பின்பற்ற நிலைக்கு ஏற்பட்டது. பாருங்கள், மறுமலர்ச்சியின் விளைவாக குருக்கள் குறிப்பாக மதகுருக்கள் அல்லாத சாதாரண பிரஜைகளும் பைபிளை வாசிக்கும் வாய்ப்பு கிடைத்தமை பாப்பரசு மற்றும் மதகுருமார்களின் வாழ்க்கை முறை சமயத்துக்கு முரணானது என்பதை புரிந்து கொண்டது. அதுங்களா, இப்போ பாப்பரசர் வாழ்கிற வாழ்க்கை முறை இருக்கலாம், ஊழல் நிர்வாகம், சீரட நிர்வாகம், இதெல்லாம் சமயத்துக்கு புறம்பானது. இப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை சமயம் போதிக்கிறது என்பதை காலப்போக்கில் சமய சீர்திருத்தவாதிகள் மக்களுக்கு தெளிவுபடுத்தும் அடிப்படையிலான சமயத்தில் மாற்றியப்பட்டு கத்தோலிக்க மதத்தினுடைய செல்வாக்கு குறைவடைந்து புரட்டஸ்தாந்து மதம் தோற்றமிட்டிருக்கின்றது. அப்போ சமயம் பாருங்கள், சமயம் பார்த்துக்கோம். அடுத்த வாரங்கள் அரசியலில் இன்னும் மாற்றம் பார்க்க போகிறோம். சமயத்தில் புரட்டஸ்தாந்து மதம் ஏற்படுத்திய மாற்றம் பார்த்தமாகி நாங்கள் இப்போ அரசியல் ரீதியாக புரட்டஸ்தாந்து மதம் என்ன விதமான மாற்றத்தை ஏற்படுத்த நாங்கள் பார்க்க போகின்றோம். பாருங்கள், அரசியலை பார்க்க போகிறார்கள். ஐரோப்பாவில் தேசிய அரசுகள் எழுச்சி பெற்றமை. தேசிய அரசு எழுச்சி பெற்ற, அதாவது சமயத்தில் மாற்றம் ஏற்படுத்த அடிப்படையில் ஐரோப்பாவில் தனக்கென உருத்தான மதம், மொழி, இனம், வரையறுக்கப்பட்ட எல்லை என்ற அடிப்படையில் தேசிய அரசுகள் தோற்றம் பெறுவதற்கும் இந்த சமயம் தான் காரணம். எந்த ஒரு நாட்டுக்கும் தனித்துவமான மதம் இருக்கும், தனித்துவமான இனம் இருக்கும், தனித்துவமான வரையறை இருக்கும், நிலப்பரப்பு இருக்கும். அதோட இப்படிப்பட்ட ஒரு விடயம்தான் இந்த ஐரோப்பாவில் தேசிய அரசுகள் எழுச்சி பெற்றவை. அடுத்தது, இவ்வரசுகளின் ஆட்சியாளர்களின் கத்தோலிக்க சமய குழுக்கள் அரசியலில் தலையிடுவதை எதிர்த்தமை. இவ்வரசர்களின் ஆட்சியாளர்களின் கத்தோலிக்க சமய குழுக்கள் அரசியலில் தலையிடுவதை எதிர்த்தவை. அவை தேசிய அரசுகளுடைய எழுச்சியால் அங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் தங்களுடைய ஆட்சி தொடர்பான விடயங்களில் அல்ல நிர்வாக விடயங்களில் கத்தோலிக்க பாதிரிமார்கள் செல்வாக்கு செலுத்துவதையும் ஆட்சியாளர்களை கத்தோலிக்க பாதிரிமார்கள் தெரிவு செய்வதையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதாலேயும் அங்கே அரசியலிலே புரட்டஸ்தாந்து செல்வாக்கு பெற்றிருக்கின்றது. அடுத்த வருடங்கள் ஜெர்மனியில் பரிசுத்த உரோம பேரரசுக்கும் பிராந்திய அரசுக்கும் இடையிலான நிலவிய அரசியல் மோதல்கள்.
ஜெர்மனியில் பரிசுத்த உரோம பேரரசு என்றால் கத்தோலிக்க மதத்தோடு இருக்கின்ற உரோம பேரரசர்களுக்கும் பிராந்திய ஆட்சியாளர்கள் அல்லது சிற்றரசுகளுடைய ஏற்பட்ட மூல காரணமாகத்தான் காலப்போக்கில் கத்தோலிக்க மதத்துடைய செல்வாக்கு குறைவடைந்து அங்கே புரொட்டஸ்டன்ட் மதம் உள்வாங்க காரணமாகின்றது. இவ்வாறு தான் அரசியலில் பல்வேறு விதமான தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு மதம் தான் இந்த புரொட்டஸ்டன்ட் மதம். ஆகவே நாங்கள் இன்று உரோம நாகத்தினுடைய இலக்கியங்கள் கட்டடக்கலைகள் மதமாற்றம் பார்த்தது போல புரொட்டஸ்டன்ட் மதத்தினுடைய உருவாக்கங்க ஆரம்பித்தது, யார் உருவாக்கினது, சமயம் யார் ஏற்படுத்தது பார்த்தாங்க. அதோட புரொட்டஸ்டன்ட் மதம் சமயத்தில் ஐரோப்பாவில் எவ்வாறு தாக்கம் செலுத்தியது, அரசியலில் எவ்வாறு தாக்கம் செலுத்தி பார்த்தாங்க. அவை தொடர்ச்சியாக நாங்கள் கடந்த கால வினாக்கூட பயணிக்கிற மாணவர்களே, இந்த தொடர்ச்சியாக டேண்டினுடைய கல்வி தொலைக்காட்சி இணைந்திருப்பது கூடத்தான் கடந்த கால வினாக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்ப்பது கூடத்தான் உங்களுக்கு பரீட்சைகளுக்கு சிறந்த முறையில் புள்ளிகளை பெறக்கூடிய இருக்கும் என்பதை கவனித்துக் கொள்ள வேண்டும். தொடர்ச்சியாக மாணவர்களே, நாங்கள் அடுத்த வகுப்பில் இந்த வகுப்புடைய தொடர்ச்சியாக வகுப்பு பார்க்குற மாணவர்களே. நன்றி, வணக்கம் மாணவர்களே. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.